காலை வணக்கம் உறவுகளே. இது தேர்ஸ்டே மார்னிங். இன்றைக்கி காலைல நம்மளோட காலை வேலைகள் எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி காலைல மேடம்க்கு இன்னிலேருந்து லஞ்சும் எடுத்துகிட்டு போனோம். அதுக்காக ஃபஸ்ட்டு மாவு உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கிறேன். சைட் பை சைட் நம்ம பால் ஊற்றி வச்சுக்கணும். அது காய சொல்ல நம்ம அதுக்குள்ளே மற்ற வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு சப்பாத்தி கேட்டால், ஸோ அதுக்காக சப்பாத்தி மாவு, உப்பு, ஆளி விதை இது போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஆளி விதை பார்த்திங்கன்னா நீங்கள் போட்ட மாதிரி டேஸ்ட்டே தெரியாது. ரொம்ப உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஆளி விதை. ஆளி விதை இதை ஃப்ளாக்ஸ் சீடுன்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு தலைக்கு எல்லாமே நல்லது. இப்போ சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்து ஓரமாக வச்சாச்சு. சைட் பை சைட் பாலும் ரெடி ஆகிடுச்சு. பால் ரெடி ஆகிடுச்சு. பாப்பா இருந்தால் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு பாலும் ரெடி பண்ணிட்டேன். இது வெங்காயம் பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலாக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இது இட்லிக்கு தொட்டு சாப்பிட புதினா சட்னி கேட்டால் அதனால் அதையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறேன். ஏன்னா லஞ்சுக்கு மேடம் ஃபஸ்ட் டே லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சு கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா வேணும்னு கேட்டால், நான் ரைஸ் எதனா செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் பண்ணேன். பட் எனக்கு சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா தான் வேணும் அப்படின்னு சொன்னதுனால சரி அதுவே ரெடி பண்ணி கொடுத்துடலான்னு இது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வதக்கி எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ மினி இட்லியும் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இப்போ இட்லி ஊற்றி வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி தேய்ச்சா சப்பாத்தி ரெடி ஆகிடும். ஸோ அதனால் சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துகிட்டு இருக்கேன். சைட் பை சைட் பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிரேவி கொதிச்சிச்சு. இப்போ பன்னீர் போட்டு நம்ம ஒரு 2 to 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு இறக்கணுன்னா சூப்பராக பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதனுடைய ரெசிபி வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் மேடம் சாப்பிட்டு கிளம்புனதுக்கப்புறம் எனக்கு டீ போட்டு எடுத்துக்கினேன். சின்ன மேடமும் எழுந்துட்டாங்க. பால் குடிச்சிட்டு சொப்பு வச்சு விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி காலை வேலைகள் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவுமே பண்ணாலும் லைக் பண்ணிட்டு போங்க. மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும், மற்றவங்களுக்கு பிடிக்கும். இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். பை கைஸ்.